உணவுப் பொருட்களின் விலையேற்றம் குறித்து உலகத் தலைவர்கள் கூடி விவாதித்தனர். விவாத விவரம்: உலகத்தில் உணவுப் பொருட்களின் விலையேற்றத்தால் 10 கோடி மக்கள் நிரந்தர பாதிப்பில் தள்ளப்படும் அபாயத்தில் இருப்பதாக உலகத் தலைவர்கள் அபாய அறிவிப்பு வெளியிட்டுள்ளனர். ஐக்கிய நாடுகள் சபையின் உணவு மற்றும் விவசாய அமைப்பு ரோமாபுரியில் உச்சி மாநாட்டை நடத்தியது. இத்தாலி அதிபர் ஜியார்ஜோ நெப்லிட்டானோவின் துவக்க உரையை தொடர்ந்து உலகத் தலைவர்கள் உரையாற்றினர். கடந்த 2 ஆண்டுகளில் உணவுப் பொருட்களின் விலை 2 மடங்காக உயர்ந்துள்ளது. அரிசி, சோளம், கோதுமையின் விலை எட்டி பிடிக்க முடியாத உயரத்தை அடைந்துள்ளது. சில உணவுப் பொருட்களின் விலை கடந்த 30 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு விலை உயர்ந்துள்ளது. 47 நாடுகளின் தலைவர்கள் ரோம் உச்சி மாநாட்டில் இதனை குறித்து தங்கள் கவலைகளை வெளியிட்டனர். ஈரான் அதிபர் மஹ்மூத் அகமது நிஜாத் முதன்முறையாக ஐரோப்பாவில் கலந்து கொண்ட பொது நிகழ்ச்சியாக இது அமைந்தது. உலகின் உணவுப் பொருட்கள் விலையேற்றத்திற்கு மேற்கு நாடுகளே முக்கிய காரணம். குறிப்பாக அமெரிக்கா இதற்கு முக்கிய பொறுப்பேற்க வேண்டியிருக்கும் என்றும் அகமது